ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்துட்டு சாமை அரிசி வச்சு பால் சாதம் பண்ணுறவங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமை அரிசியை ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வந்து ஒரு சின்னதில் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து நல்லா ஆட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பால் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பால் சாதத்துக்கு நம்ம தேங்காய் பால் தாங்க சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரை வந்து சூடு பண்ணி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து அது எல்லாமே லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி தான் வச்சு நல்லா வந்து தண்ணி காஞ்சதுக்கப்புறமா அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் போல் விடுங்க. சாப்பாடு வந்து நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை இறக்குனதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், அருமையான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு விடுங்க. தேங்க்யூ.